ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 26 வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட நேம் மீடியல் செமி சர்க்கிள். நம்ம ஆல்ரெடி செமி சர்க்கிள் பார்த்துருக்கோம். இப்படி ரைட் செமி சர்க்கிள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டபிள்யூ சவுண்டுக்காக, வே சவுண்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி டபிள்யூ அப்புறமா கேஓ, கேஓ, எம்ஓ, ஆர்ஓ வந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எஸ்பெஷலி முன்னாடி வபல் வராதப்ப. இப்போ நம்ம வேக்குன்றது எப்படி எழுதுவோம்னா, வே இக்கு, இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இதே விக்குன்னு வரப்ப வி இக், இப்படி எழுதுவோம். உமன், அது எப்படி எழுதுவோம்னா உ மன், இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே வேர், இதுக்கு என்ன பண்ணுவோம்னா வே இர், இப்படி வந்து எழுதுவோம். இதுக்கு முன்னாடி வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம், அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவேக்குன்னு வரப்ப வே இக்கு, முன்னாடி ஆ, அவேக்கு. இப்போ வேர் இப்படி எழுதியிருக்கோம். இதுவே அவேர் அப்படி வருதுன்னா வே ஆர், அவேர், இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃபார்மும், வவ்வல் வரல அதுக்கப்புறமா கே, கே, எம்ஆர் வந்துச்சுன்னா இந்த ரைட் செமி சர்க்கிளும் யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சில வார்த்தைகளில் நடுவில் வர அந்த வே சவுண்டை எழுதுறதுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது ஸ்டோக்ஸோட ஜாயின் பண்ணி எழுதுறப்ப. அதுக்கு நாம் 2 செமி சர்க்கிளை யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் செமி சர்க்கிள், ரைட் செமி சர்க்கிள். ரைட் செமி சர்க்கிள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் செமி சர்க்கிள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த லெஃப்ட் செமி சர்க்கிளை ஃபஸ்ட்டு பிளேஸ் வவ்வலில் எழுதணும் அப்படின்னா அதை வா இல்லைனா வா அப்படி படிக்கணும். செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப வே இல்லைனா வேன்னு படிக்கணும். தேர்டு பிளேஸில் எழுதுறப்ப வி இல்லைனா வீன்னு படிக்கணும். இதுவே ரைட் செமி சர்க்கிளை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுறப்ப வாலை சின்ன ஒரு சேஞ்ச், வா இல்லைனா வாலை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரைட் செமி சர்க்கிள் வந்து எழுதணும். இதுவே ஓ இல்லைனா ஓ சவுண்டு ரைட் செமி சர்க்கிள் வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து எழுதுவோம். இதுவே ஊ இல்லைனா ஊ சவுண்டு வந்துச்சுன்னா தேர்ட் பிளேஸில் ரைட் செமி சர்க்கிள் வந்து எழுதுவோம். ஓகேங்களா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிடையாது, லிமிட்டட் எக்ஸாம்பிள்ஸ் தான். புக்கில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் செமி சர்க்கிளுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். லெஃப்ட் செமி சர்க்கிளை ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுறப்ப வா இல்லைனா வா இந்த சவுண்டுக்காக எழுதணுன்றதை பார்த்தோம். எக்ஸாம்பிள் பூட்வர், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா பூட்வர். இதில் இருக்கிற இந்த வா எழுத போகிறோம். எப்படின்னா பூ எழுதியாச்சு, இட்டு எழுதியாச்சு, ஆர் எழுதியாச்சு. இந்த வாக்கு டிக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த லெஃப்ட் செமி சர்க்கிள் எழுதியிருக்கும். இதுவே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப அதை வே இல்லைனா வேன்னு பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர், ஹார்ட்வேர். இந்த வே ஹார்டுன்றதை நம்ம இப்படி எழுதுவோம். ஹார்டு இரு எழுதியாச்சு. இந்த வேக்கு செகண்ட் பிளேஸில் இப்படி ஒரு லெஃப்ட் செமி சர்க்கிள். ஓகேங்களா? தேர்ட் பிளேஸ்க்கு வந்து பார்க்கலாம். தேர்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா வி இல்லைனா வீன்னு பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சி வீடு, சி வீடு. இந்த வி வந்து மார்க் பண்ண போகிறோம். சின்றது இப்படி எழுதிடுவோம், இட்டு இப்படி எழுதிடுவோம். ஓகேங்களா? இட்டுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில் இப்படி லெஃப்ட் செமி சர்க்கிள் எழுதணும் அப்படின்னா அது வி. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் செமி சர்க்கிளுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் செமி சர்க்கிளுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப வா இல்லைனா வா, இந்த ஆ சவுண்டு வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த இவ்வு சவுண்டு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சி வார்டு, இங்கே பாருங்கள், சி வார்டு, அந்த இவ்வு சவுண்டு எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். இதை தமிழில் சி வார்டு இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இந்த எஸ்ஸுக்கு சி எழுதியாச்சு, இந்த இர்ருக்கும் டூக்கும் ஆரை வந்து ஹால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வா சவுண்டு மட்டும் எழுதணும். இதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம ரைட் செமி சர்க்கிள் எழுதிடுறோம். இப்படி எழுதுறப்ப அதை சி வார்டு அப்படி வந்து படிக்கணும். இதுவே செகண்ட் பிளேஸில் ரைட் செமி சர்க்கிள் எழுதுறப்ப ஓ இல்லைனா ஓன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ஸ் ஒர்த், வேர்ட்ஸ் ஒர்த். இந்த வேர்ட்ஸுக்கு நம்ம வேர்ட்ஸ் ஸ்டோக் வந்து எழுதிடுறோம். இந்த ஒர்த்தில் ஓ சவுண்டு தவிர்த்துட்டு இறையும் எத்தையும் எழுதிடுறோம் இப்படி சேர்ந்து.
இந்த ஓ சவுண்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் ரைட் செமி சர்க்கிள். ஓகேங்களா, செகண்ட் பிளேஸில் எழுதியிருக்கிறப்ப அது ஓ இல்லைனா ஓ சவுண்ட் இல்லையா, படிக்கிறப்ப வேர்ட்ஸ் ஒர்த் அப்படி சேர்ந்தா போல் படிச்சிடணும். இதுவே தேர்ட் பிளேஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் பிளேஸ் அப்படின்னா ஊ இல்லைனா ஊ. லேம்ஸ் ஊல், லேம்ஸ் உள். இந்த லேம்ஸுக்கு ஸ்டோக் எழுதியாச்சு. எல் எம் எஸ். இந்த உள்ளில் ஊ சவுண்டை விட்டுட்டு எல்லுக்கு மட்டும் ஸ்டோக் எழுதிட்டோம். ஊக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேர்ட் பிளேஸில் ரைட் செமி சர்க்கிள். தேர்ட் பிளேஸில் ரைட் செமி சர்க்கிள் இருக்கிறப்ப அதை ஊ இல்லைனா ஊன்னு படிக்கணும். இந்த இடத்துல லேம்ஸ் உள் அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இந்த சாப்டரே. ஓகே, தென் இன்னும் 2 எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். முக்கியமான எக்ஸாம்பிள் இது. குவாலிட்டி, இதை தமிழில் எழுதுகிறப்ப குவாலிட்டி. இதை எப்படி வந்து ஷார்ட் ஹேண்டில் எழுதுவாங்கன்னா கல் டி. ஓகேங்களா, இந்த இக்குக்கு இந்த இல்லுக்கு கல் எழுதியாச்சு. நடுவில் அந்த வா இருக்குங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைட் செமி சர்க்கிள் வந்து போட்டுக்குவாங்க வா சவுண்டுக்காக. குவாலிட்டி இப்படி வந்து எழுதிடுவாங்க. இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் குவாலிஃபை, கல் எஃப் எழுதிடுவாங்க. இந்த கல்லுக்குள்ள அந்த வா சவுண்டு இருக்கிறதால முன்னாடி இந்த மாதிரி ரைட் செமி சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவாலிஃபை. ஓகேங்களா, இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் 99 and 100 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற வார்த்தைகள் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு வார்த்தையுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறமா எக்ஸசைசஸ் 101 and 102 இருக்குது. ரெண்டுமே வந்து பேராகிராஃப். எப்பயும் போல் இந்த பேராகிராஃப்ஸை 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.